நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க இனிமையான பேச்சின் மூலமா மற்றவரிடம் எளிதில் நண்பனாயிருவாங்க. இவங்க நம்பிக்கையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க, அனைவரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க. இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடையவங்க. புத்திசாலிகள். யாரிடம் எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். கணக்கு வழக்குகள்ல கில்லாடியாகவும் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க சோம்பேறி அல்ல. இவங்க அறிவை வெளிக்கொண்டு வந்தா பெரிய உயரங்களை அடையலாம். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள ஒன்றாக கூடி கன்னிராசிக்கு பலவிதமான யோகங்களை தரப்போகுது. இதனால கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால கன்னிராசிக்கு நல்லதே நடக்கும். வேலை, சொத்து, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். திருமண தடைகள் விலகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். குரு வக்ரம் அடைந்தா கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை, சொத்து, உடல்நலம், திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு. கடந்த 2 மாதங்கள்ல வேலை இழப்பு, கடன் பிரச்சனை, குடும்பத்துல குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கலாம். ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு இனி உண்டாக போகுது. தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும். வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குகிறது. விசா பிரச்சனை சரியாகும். குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும். கமிஷன், வியாபாரம், ஐடிஐ வேலை, வங்கி வேலை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம் உடையவங்க. இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. சொந்த காலில் நிற்கும் எண்ணம் உடையவங்களா இவங்க இருக்காங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில பல தடைகளை சந்திச்சிருப்பாங்க. இனிமேடு நல்ல நிலைமை வரும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு, கல்வி, கலை
கலைத்துறையில சிறந்து விளங்குவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது நடக்க போகுது. இவங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க, கற்பனை திறன் உடையவங்க, கலைகளை விரும்பக்கூடியவங்க. இவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடையும் குணம் உடையவங்க. கலைத்துறை, படிப்பு, கல்வி, வேலை, வெளிநாடு போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். உணவு சார்ந்த துறையில இவங்க சாதிக்க போறாங்க. குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுவாங்க. இனிமேலு வாழ்க்கையில செட்டில் ஆக போறவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நேர்மையானவங்க, கடினமாக உழைப்பாங்க, தைரியம், தன்னம்பிக்கை உடையவங்க. இதற்கு முன்பு பல தடைகளையும் தாமதங்களையும் செலவுகளையும் இவங்க சந்திச்சிருப்பாங்க. இனிமேல் நல்லதே நடக்கும். சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும். காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் உண்டாகும். கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, கலைத்துறை போன்ற துறைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவத்துறையில நல்ல எதிர்காலம் இருக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணாம போக போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, நகநட்டெல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க, பாசத்துக்கு அடிமையானவங்க. இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க. அடம் பிடிப்பாங்க, ஆனா அதிகாரம் பண்ண மாட்டாங்க. கஷ்டம் வந்தா தலை குனிய மாட்டாங்க. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க இவங்க. ஆனா பின் வைத்த காலை முன்ன வைக்காம விட மாட்டாங்க. புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிறவி குணங்க. குரு பகவான் உச்சத்துல அமர்ந்து இவர்களின் வாழ்க்கையில ஜெயம் தரப்போறாருங்க. பணம் வரப்போகுது, சேப்பெல்லாம் கூட போகுதுங்க. கன்னி ராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வந்துகிட்டு இருக்காங்க. வெளியில பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும். ஆனா குரு பகவான் கடகம் ராசிக்கு வரதுனால நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. குரு பகவான் 10 மடங்கு பலத்துடன் வருவதால கன்னி ராசிக்கு தொட்டதெல்லாமே சிறப்பா இருக்க போகுது. சிரமங்கள் எல்லாமே சிறப்பா மாறப்போகுதுங்க. குரு பகவானை வணங்கி இந்த பதிவை பாருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.
கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் உதவாமல் போகுது. புதன் தனியாக இருந்தால் அவர் தரக்கூடிய அறிவும் சந்தோஷமாக மாறும், விமர்சனமாக மாறும், தயக்கமாக மாறும். குரு பகவான் துணை இருப்பதால் அறிவு ஞானமாக மாறி வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு பணவரவு, பதவி வரவு, திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் சந்தோஷம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் உங்கள் வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரப்போகிறார். குரு உச்சமாக வரப்போ கன்னி ராசிக்காரங்க நினைச்சதெல்லாம் காலதாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க. தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா அது வளரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, அது நிறைவேறுங்க. குரு பகவான் கடகத்துக்கு வரதுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடங்க. 11ஆம் இடத்துல குரு அமர்வது பெரும் லாபம், ஆசைகள் நிறைவேற போகுது, உறவுகள் வலுப்பெற போகுது, புதிய வாய்ப்புகள் வரப்போகுது, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க. அறிவால வளர்ச்சி வரப்போகுது, பண விஷயத்தில் நல்ல தீர்மானம், வேலை வாய்ப்புல உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. இந்த கடக ராசியில் குரு அமர்வதால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, ஆண்களாக இருக்க போனீங்கன்னா பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களெல்லாம் நடக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களெல்லாம் நடக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.